இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஏன் வெளியில் யாருக்கிட்டையும் பேசலை. அது வந்து இப்போ திவ்யா கிட்ட போய் நீங்கள் திவ்யா இளவரசன் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ குற்ற உணர்வு இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். கவினோட தம்பிக்கிட்ட பேசினது நான் அங்கே போயிருந்தப்போ நீங்கள் பாருங்கள், இத்தனை நாட்கள் அவங்க போராடி இன்னும் அவங்க அம்மாவை வந்து கைது பண்ணாங்க. அப்போது அரசு எதுக்கு துணை போகுது? முதல் முறையாக இப்போ தான் கனிமொழி, நேரு, அப்போ அந்த கலெக்டர் இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு. அஜித்துக்கு எழுப்பப்பட்ட குரல்கள் ஏன் கவினுக்கு எழலை அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஒன்று இயற்றியே ஆகணும். ஏன்னா இங்கே வந்து நிறைய பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ஆனால் அது எல்லாமே ஆணவ படுகொலை தான். நான் ஏன் சங்கரை காதலிச்சேன்னு இருக்குல்ல, ஏன்னா எங்கள் சாதியில் யாருமே ஈக்குவலாக நடத்த மாட்டாங்க. யாருமே ஒரு பொண்ணை வந்து எப்படி மதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்காக ஒரு கடிதமும் எழுதியிருந்தேன். அந்த கடிதம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதையெல்லாம் பார்த்து காதல் அஞ்சிடாது. ஜெய்பீம் கிட்டத்தட்ட சாதியின் கொடூரத்தால் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய காதலனை, தன்னுடைய கணவனை கண் முன்னாடியே வந்து வெட்டி கொண்டிருந்தாலும் தொடர்ந்து நடக்கின்ற அனைத்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கும், சமுதாயத்தில் போராடி கொண்டிருக்கும் தோழர் கௌசல்யா அவங்கக்கிட்ட நம்ம இந்த உரையாடல் நிகழ்த்த போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க தோழர்? இப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் வந்து இந்த கவின் அவர்களோட ஆணவ கொலை வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. சமுதாயத்தில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. படிச்சுட்டா மாறிடும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்தாங்க. ஏன் வந்து எடுத்தோடனே கொலை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க? தோழர், இதிலேருந்து நம்ம என்ன பார்த்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன படிச்சிருந்தாலும், என்ன ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் அவங்களுக்கு சாதிங்கிறது மனதுக்குள்ளே ஊறி போய் இருக்கிற ஒன்றாக தான் இப்போ கவின் படுகொலையை நடந்திருக்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 2 பேருமே காவல்துறையில் வேலை செய்கிறாங்க. அவங்க பசங்களையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு மனதுக்குள்ள சாதிய அழுக்குங்கிறது எந்த அளவுக்கு புறையோடி போய் கிடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. என்ன நீ படிச்சிருந்தாலும், என்ன இது பண்ணியிருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த கௌரவம் கிடைச்சிருது இல்லை தோழர். அந்த சாதி கௌரவத்தை அவங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு கிரீடம் மாதிரி பார்க்குறாங்க. அது இல்லை, உண்மையாகவே அது வந்து ரொம்ப மோசமான ஒன்றுங்கிறத சமூகம்தான் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அரசு வந்து அதை செஞ்சுருக்கணும், சமூகம் வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த ப்ரிவிலேஜை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தது தான் இந்த மாதிரியான படுகொலைகளுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று வந்து ஏன்னா எந்த உழைப்புமே இல்லாமல், எந்த பாடுபடுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அது கிடச்சிருது. நேற்று சுபாஷினி அவர்கள் வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. வீடியோ வெளியிட்டிருக்கும்போது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட ப்ரைவசி அப்படிங்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சுபாஷினி அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கிட்டத்தட்ட கவினுக்கும் சுபாஷினிக்கும் என்ன காதல் இருந்தது, என்ன உறவு இருந்தது அப்படிங்கிறத இங்கே யாருக்கும் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சுபாஷினியோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு ஆண்டு 2 ஆண்டுலாம் கிடையாது, 10 ஆண்டுகள் காதல். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக அதை நம்ம சொல்லிடவே முடியாது. அந்த பொண்ணோட சூழலில் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து வெளியில் இல்லை, எங்கே இருக்காங்க, யாரோட கஸ்டடியில் இருக்காங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ அந்த பொண்ணு போட்ட வீடியோவை மட்டும் நம்ம வச்சு நம்ம எதுவுமே பேசிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணு எதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுச்சுன்னு எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்காகன்னு ஒரு புரிதலில் வந்தாங்க. ஆனால் அது எனக்கு என்னவா தோணுச்சு அப்படின்னா, இந்த பொண்ணும் கவினும் காதலிக்கவே இல்லைன்னு ஒரு செய்தி பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக தான் நான் அதை பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் காதலிச்சோம், இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்றது அந்த பெண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம காதலிக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க தம்பியும் அதை பிளான் பண்ணி அவங்க செஞ்சுருக்கலாம். அது இந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை அவங்க மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போது அந்த அறியாமையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட
நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த புரிதலை கொடுத்து சமூக புரிதல் இது இப்படிதான் நடக்கும் இப்படிதான் இருந்திருக்கும்ன்ற இதை தெளிவை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. வெறும் குற்றம் சாட்டி ஆப்போசிட்ல நம்ம நிற்க வைக்க கூடாது. அது வந்து அந்த பொண்ணுக்கு நம்ம ஆதரவா நின்று நீ தைரியமா நீ பேசு, தைரியமா நீ இரு, உனக்கு இந்த சமூகத்துல என்ன வேணுமோ அதை நாங்க உங்க கூட நின்று நாங்க சொல்றோம், உங்க கூட நின்று நாங்க செய்யறோம், உன்னோட சூழல் எங்களுக்கு புரியுது, உன்னோட நிலைமை எங்களுக்கு புரியுது அப்படின்னு தான் நம்ம ஆதரிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் உங்களை பொருத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட உங்களையுமே அந்த தாக்குதலை உட்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்தீங்க. இந்த சூழலை ஒரு பெண் கையாளுறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். திருப்பி அதை வரணும்னு நினைப்பாங்களா ஃபஸ்ட்டு? எனக்கு அந்த கேள்வி முதல்ல இருக்குது தோழர். என்னோட சூழலுங்கிறது நானே என்னோட அப்பா அம்மா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன்னா எங்களை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேற யாருமே கிடையாது, எங்களுக்கு வேற எதிரியே யாருமே கிடையாது. ஏன்னா எனக்கும் சரி சங்கருக்கும் சரி அதிர்ந்து கூட பேச முடியாத ஆட்கள் நாங்கள் 2 பேருமே. அப்படி இருக்கும்போது எங்களை இந்த மாதிரி பண்ணணுன்ற நோக்கம் வேற யாருக்குமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிராக நான் தான் எஃப்ஐஆரே கொடுத்தேன். எஃப்ஐஆரில் இவங்க 2 பேர் தான் காரணன்றதை நான் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது அதே இது அந்த பொண்ணுக்கான சூழலும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்ன சூழல்னே நமக்கு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு முதல்ல சமூகத்தில் வந்து பேசுறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும் தோல. இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஏன் வெளியில் யார்கிட்டையும் பேசலை, இல்லை போலீஸ் கஸ்டடியிலேயே இருந்தாலும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஐ மீன் கஸ்டடி எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு அக்யூஸ்டு கிடையாது. அப்போ அந்த பொண்ணு ஏன் பேசாமல் இருக்குது? இல்லைன்னாலும் பேசலைன்னாலும் சமூகத்தில் பேச வைக்க வேண்டிய பொறுப்பை வந்து அரசு ஏற்றுக்கணும். அந்த பொண்ணுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்து வேற எதுக்குள்ளேயும் போயிட முடியாது தோழர். வலின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லி கடந்துட முடியாது தோழர். அது வந்து இப்போ திவ்யா கிட்ட போய் நீங்கள் திவ்யா இளவரசன் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ குற்ற உணர்வு இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் அவங்கள சந்திச்சிருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையில் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்களால அந்த குற்ற உணர்வோட அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். இப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் இதுக்கு நேர்மையாக இருக்கேன், சங்கருக்கான வழக்கில் நீதிக்கு நிற்கிறேன், இனியும் நான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறது தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் ஆற்றுப்படுத்தி இந்த அளவுக்கு என்னால் இருக்க முடியுது. சமூகத்தில் வந்து எல்லா குற்றச்சாட்டுகளையும் பெண்கள் மேலே ரொம்ப ஈஸியாக வச்சிட முடியும். ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கீழே இருக்கிறது சமூகத்தில் நடத்துறது பெண்களை தான் நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து நீ ஏன் இது பண்ணலை கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து நீதிமன்றத்தில் போய் மாற்றி சொன்னாங்கன்னா அதற்கான பலனை அந்த பொண்ணு அனுபவிப்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம அதை செய்யலாம். சொல்கிறதுக்கு முன்னாடியே எதிராக மாற்ற வேணாம். அந்த பொண்ணோட மனநிலையை இன்னும் ஏன்னா ஆல்ரெடி அது காயமாக இருக்க ஒன்று, அதை இன்னுமே காயப்படுத்த வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தோழர் இதில், இப்போது கவின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகும்போது அவங்க சுபாஷினி சொன்னது இந்த மாதிரி அவங்க அம்மாவும் கூட வந்தாங்க. தாத்தாவுக்கு வந்து மருந்து கொடுத்துட்டு இவனை காரணம்னு தேடும்போது வந்து சாப்பிட போயிட்டான் அப்படின்னு சாரி இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து இவர் சுர்ஜித் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு எப்படி கூப்பிட்டு போய் வெட்டினாங்க, அதில் வந்து அவங்க அப்பாவோட பிளானும் இருக்குது, ப்ளஸ் வந்து சுபாஷினியும் அதில் பங்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவினோட தம்பிக்கிட்ட பேசினேன் தொழில். நான் அங்கே போயிருந்தப்போ அவர் வந்து சொன்னது சுபாஷினிக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு ஒரு துளி கூட எனக்கு அவருக்கு சந்தேகம். ஏன்னா அவர் வந்து சுபாஷினி கூடயும் ரெண்டு பேரும் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற காதல் பிரச்சனைகள்லேருந்து உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற வரைக்கும் சுபாஷினி வந்து கவினோட தம்பிக்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து சுர்ஜித்துக்கு எதிராக எங்கள் அக்கா அவங்க வந்து சுபாஷினி வந்து சொல்லுவாங்க, அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். அந்த பொண்ணு வந்து அதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இப்போ அங்கே நீங்கள் நேற்று வந்து கவினோட பெற்றோரை இல்லை அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க, கவினோட பெற்றோரை சந்திச்சிங்களா, இல்லை அந்த சூழல் அங்கே என்னவா இருக்குது? கவினோட பெற்றோரை நான் பார்த்தேன் தோழர். பன்னியரசு தோழர் அவங்க எல்லாரும் கூடயும் தான் நான் போயிருந்தேன். அவங்கள தேற்றவே முடியாத ஒரு சூழலில் தான் இருக்காங்க. இழப்பு சாதாரண இழப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்தி இப்படி ஒன்று நடந்து அந்த உடலை வச்சு போராடிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் அமைஞ்சிடாது.
அந்த வழியை வந்து வேற எந்த குடும்பங்களும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஆணவ படுகொலை நடக்கிற குடும்பங்கள் ஃபேஸ் பண்ணுறத எந்த குடும்பங்களும் அதை இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க தோழர், ஒரு மனுஷன் வந்து இயற்கையாக அவனுக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் புள்ள இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அவர் பையன் இறந்து நீங்கள் சொன்ன மாதிரி 4 நாட்கள் வந்து அவர் உடம்பை வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே ரொம்ப கிடையாது. சாதாரணமே கிடையாது தோழர். பட் வந்து இதில் வந்து அவங்க அம்மாவை கைது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. நீங்கள் பாருங்க, இத்தனை நாட்கள் அவங்க போராடி இன்னும் அவங்க அம்மாவை வந்து கைது பண்ணலை. அப்போ அரசு எதுக்கு துணை போகுது? ஏன் அவங்கள காப்பாற்றணும்? எஃப்ஐஆர்ல அவங்க மேலே இது கொடுத்தாச்சு, அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு விக்டிம் சைட்லேருந்து எஃப்ஐஆர் கொடுத்தாச்சு. எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணணும். அதை பண்ணாம நீ ஏன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? அவங்க தப்பே செய்யலன்னு நீ ஏன் வாதாடிட்டு இருக்க? கூப்பிட்டு விசாரிச்சா தெரிய போகுது, இல்ல கோர்ட்ல போய் நீ நிறுத்து, விசாரணையில அவங்க வந்து நான் தப்பே பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு போய்க்கட்டும் இல்லையா தோழர்? நீ கைதே பண்ண மாட்டேன்னு நீ நின்னா இந்த குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்ற? கிட்டத்தட்ட அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி இந்த பிரச்சனையை வந்து நீர்த்து போகிறதுக்காக பல வேலைகள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து சுபாஷினியை வந்து ஏதோ ரகசிய விசாரணை செஞ்சதாகவும், சுபாஷினி அவர்கள் வந்து நான் வந்து கவினை காதலே செய்யலை அப்படிங்கிறது ஒன்று விட்டதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் நடந்த விஷயங்கள் டெஃபினட்டாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போது காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி இதை நீர்த்து போக செய்யணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராகவோ இல்லை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க தோழர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ இல்லை தோழர், ரொம்ப நாட்களாகவே ரொம்ப ஆண்டுகளாகவே எந்த ஆணவ படுகொலை நடந்த வீட்டுக்கும் எந்த அரசியல் கட்சி தோழர் திருமாவும் சிபிஐ சிபிஎம் அவங்கள தவிர வேற யாருமே போனது கிடையாது. அங்கே இருக்கிற கலெக்டர் கூட போனது கிடையாது. முதல் முறையாக இப்போ தான் கனிமொழி, நேரு, அப்போ அந்த கலெக்டர் இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு. நம்ம தோழர்களை தாண்டி சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம என்னவா இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதுவும் இல்லாமல் இந்த காவல்துறையை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மக்கள் மீது எவ்வளோ வன்முறைகளை இந்த காவல்துறை இது பண்ணுறாங்கன்னு. அதே போல் இப்போ வந்து அஜித்துக்கு எழுப்பப்பட்ட குரல்கள் ஏன் கவினுக்கு எழலை அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. ஏன் அதை அஜித்துக்கு மட்டும் ஒரு ஹியூமனிட்டி வந்த இது, ஏன் கவினுக்கு அந்த ஹியூமனிட்டி வரமாட்டேங்குது? அந்த ஹியூமனிட்டி கூட சாதி பார்த்து தான் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு எழுது. கவின் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவிலையும் சரி சில மக்களும் என்ன பர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்கன்னா, இப்போ தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது நாங்கள் தலித்துகள் ஒன்றாக இருக்கோம் அப்படின்னா வந்து நீங்கள் சாதி ரீதியாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன். இப்போ அஜித்துக்கு வந்து குரல் கொடுக்கும்போது எதிர்கட்சியினர் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, பாஜகவினர் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க. இப்போ கட்சி தொடங்கின வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூட வந்து வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தலைவர்கள் தான் சொல்கிறதுல பாபா சாஹிப் அம்பேத்கரும் இருக்காங்க. அப்போது தலித் வீட்டில் ஒரு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, இவ்வளோ ஒரு சாதி ரீதியான ஒரு வன்கொடுமை நடந்திருக்கும் பொழுது, ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கும் போது ஒரு அறிக்கை கூட விடலை தோழர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கூட அவங்க கட்சியில இருந்து இது பண்ணாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்து 5 நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் அவங்க வாயே திறக்காம இருக்காங்க. அதே போல இந்துக்களாக ஒன்றிணைவோம் சொல்ற பிஜேபி இதுக்கு ஏன் செத்து போய் கிடக்கிறது இந்து தானே, ஏன் இதுக்கு நீங்க போராட வரல? ஏன் இதுக்கு நீங்க கேள்வி கேட்க வரல? இவங்களையாவது விடுங்க. நான் அதிமுக இருக்காங்க இல்லையா, திமுக குறை சொல்றதுக்காவது நீங்க வந்து நின்று இருக்கணும்ல, இதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்திருக்கணும்ல. அதை கூட நீங்க செய்ய முடியல, செய்யவே மாட்டேன் அப்படின்றீங்கன்னா நீங்க எந்த சாதி அரசியலை நீங்க எடுக்க பாக்குறீங்க? அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் அந்த சாதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னா அப்ப நாங்களா என்ன? இது நீங்கள் சொன்ன மாதிரி இது இன்னைக்கு நேற்று வந்து நடக்கிறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திமுகவுக்கு வந்து எதிராக பேசுகிற அதிமுகவும் அந்த களத்தில் வந்து நிற்கலைன்னா அப்போ இந்த மக்கள் வந்து அவங்க போராடுவாங்க, அவங்களா ஓஞ்சு போயிடுவாங்க. அவங்க போக்கில் விட்டுட்டோம்னா இது பெரிய பிரச்சனை ஆகாதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தோழர். ஆமாம் தோழர், நம்ம ரொம்ப உத்து பார்த்து கவனிக்கும் போது 5 நாளா போராடி ஒருத்தவங்களை கைதே பண்ண மாட்டேன்னு நிற்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான சூழல்ல தமிழகத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம இது பண்றோம். இதே முதல்வர் ஸ்டாலின் தான்
1.5 ஆண்டுக்கு முன்னாடி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ இப்ப அவர்னால சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப எல்லாரோட கோரிக்கையா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு இருக்கு. அப்ப அந்த கோரிக்கையை அவரு இப்ப சொல்லிட முடியுமா? இல்ல தனி சட்டமே தேவையில்லை, அப்படி ஒண்ணு தமிழ்நாட்டுல நடக்கிறதே இல்லை அப்படின்னு அவரால சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தான் சட்டமன்றத்திலே சொல்றாரு ஓப்பனா, சாதிகள் ரீதியான பிரச்சனைகள் குறிப்பா திருநெல்வேலியில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப அவங்க சரி, அப்ப ஏன் நாங்குநேரி இஷ்யூ நடந்தது? அப்புறம் ஏன் ஒருத்தர் புல்லட்ல போனதுக்கு வெட்டுனாங்க? இதெல்லாம் எது சார்ந்து நடக்குது? அப்ப நம்மளுடைய குரல்கள் நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்கிற ஒரு கேள்வி பெருசா வருது தோழர். அதாவது என்னுடைய சகத்தோழன் ஒருத்தவங்களை காதலிச்சிருக்கிறான், இயல்பா அவன் படிச்சிருக்கான், படிச்சு முடிச்ச ஒரு வேலைக்கு போறான். அது எல்லா மனுஷ வாழ்க்கையில இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அது அவனுக்கு இல்லைங்கும் போது நான் குரல் கொடுத்து தானே ஆவேன். அப்ப நீ அதை கண்டுக்கவே மாட்டேன்னா அப்ப அதை தாண்டி நாங்க என்னதான் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் மிக்க ஒரு கேள்வி ஒன்று வருது தோழர். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஒன்று இயற்றியே ஆகணும். ஏன்னா அப்படி ஒன்று இயற்றும் போது தான் இதற்கான இது முடிஞ்சிடுமா நின்றுடுமான்னு கேட்டால் இல்லை, அது படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அதே போல் மக்கள் இயக்கமாக இது மாறணும். இந்த சாதிய மனநிலையை மனநோயை எப்படி போக்குறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு தெருக்கள்லையும் அதை நிறைய பரப்புரை செய்யணும். பரப்புரை செய்யறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதனால ஏற்படுற இப்போ இதனால பாதிக்கிற குடும்பம் மட்டும் நம்ம பார்க்குறோம்ல, இந்த கொலை செஞ்சுட்டு போய் ஜெயிலில் இருக்காங்கல்ல அவங்க குடும்பம் என்ன பாதிக்குதுன்றத சமூகத்துக்கு நம்ம எடுத்து காமிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம குடும்பங்கள் பாதிக்கிறத மட்டும்தான் காமிக்கிறோம். அவங்க ஏதோ கெத்தா கொலை செஞ்சுட்டு போய் அப்படியே ஜெயிலில் ரொம்ப ராஜா கணக்கா இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அவன் அங்க என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கான், அவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்றதையும் நம்ம காமிக்கணும். ஏன்னா நீ தப்பு செஞ்சா வெறும் ராஜாவா ஆயிட முடியாது, இந்த உலகத்துக்கு அப்படியே மன்னர் மாதிரி இதெல்லாம் ஆயிட முடியாது. அங்க நீ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்ப, அங்க நீ கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, உன் குடும்பம் அங்க எதுக்குமே இல்ல, வழி இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். அதை நம்ம காமிக்கணும். சுர்ஜித்தோட அப்பா காவல்துறை ஆய்வாளர். அப்போ இந்த பையனை கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கு இந்த கொலையில மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. என் புள்ள அவ்வளோ பெரிய அந்த பையனும் கிட்டத்தட்ட அத்லெட்டிக்ஸில் நிறையா பதக்கங்கள் வாங்கியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. உன் எதிர்காலமே வீணாக போனாலும் பரவாயில்ல, நீ அவனை கொலை பண்ணிட்டு உள்ளே போய் உட்காருங்கிற அந்த பெற்றோரோட மனநிலை எப்போ அது திருப்பி இந்த 2 பேரோட வாழ்க்கையும் போதில்ல தோழர். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இவனுமே வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும். அப்போ அந்த பெற்றோர்கள் மனநிலை எப்போ தோழர் நம்ம மாற்றுறது? நம்ம ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம் பெற்றோர்கள் மாறினா மாறிடும். இன்றைக்கி இந்த பையனும் அப்படி தான் இருக்கான். என்னன்னா சாதியை இத்தனை 3000 ஆண்டுகள் 30,000 ஆண்டுகளாக ஊறி போய் கிடக்கிற ஒன்றா இருக்குது. அதை நம்ம படிப்படியாக எல்லாரோட மனசுலையும் மாற்ற வேண்டிய பொறுப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா அவனுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏதாவது ஒரு பொது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் மட்டும் போராட மாட்டான், நம்மளும் அவன் கூட சேர்ந்து போராடினாதான் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அந்த உணர்வு அவங்களுக்குள்ள நம்ம விதைக்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ஆனா அது எல்லாமே ஆணவ படுகொலை தான். ஏன்னா அந்த பொண்ணு வேற பையனை விரும்பி இருப்பா, இவங்க மறுத்திருப்பாங்க, அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லை தற்கொலை பண்ண வச்சிருப்பாங்க. இது நிறைய தென் மாவட்டங்கள்ல நடந்து நான் சின்ன வயதுல இருந்து இதை நான் பார்த்துருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இது போன வருஷம் நம்ம பள்ளிக்கரணை பிரவீன் அவர்கள் நம்ம ஆணவ கொலையில அவங்கள சாவடிச்சாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலைக்கு போகிறேன், சமூகத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, என்னுடைய பெற்றோர்களும் ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு சுர்ஜித்தோட மனநிலை இந்த சோஷியல் மீடியாவில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல தோழர், நாங்கள் மன்னர் பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நாங்கள் கத்தி வச்சுப்போம், என் வீட்டு பொண்ணை அவரோட அந்த பதிவுகளை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப என்னடா இது இப்படி வளர்த்தி வச்சுருக்காங்க, ஒரு பையனை வளர்த்துறதுக்கு கூட தெரியலையா அப்படின்றது தான் எனக்கு கேள்வியாக இருந்தது. ஏன்னா ஒரு கேக் வெட்டும் போது ஒரு கத்தியை பயன்படுத்தி இது பண்ணுனாவே குற்றமாக இருக்கிற சமூகத்தில் இந்த பையன் 2 கத்தி 3 கத்தி வச்சு ஃபோட்டோவா அவ்வளோ ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கான். அப்போ அவனை நீங்கள் என்னவா வளர்த்தி வச்சுருக்கீங்க? ஏன் அவனை இது வரைக்கும் கைது பண்ணாமல் வச்சுருந்தீங்க? அவனுக்கு ஏன் ஒரு இது கூட கூப்பிட்டு மிரட்டவாவது செஞ்சுருக்கணும்ல காவல்துறையிலேருந்து? அப்போ அது செய்யவே இல்லைன்னா அங்கே இருக்கிற காவல்துறை யாரை மட்டும் கண்காணிக்கிறாங்க?
இதுவே இது நம்ம பசங்க யாராவது செஞ்சிருந்தா எவ்வளவு மோசமா நடத்தியிருப்பாங்க. அது ஏன் அங்க நடக்கும்போது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருக்கு. இந்த ஆணவ கொலை நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சூழல் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் தோழர். சங்கர் அவர்கள் படுகொலைக்கு அப்புறம் நீங்கள் சமூகத்தில் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்ன? உங்கள் கூட தோழர்களாக யார் யார் இருந்தாங்க? அந்த நீங்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள், அதிலிருந்து நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக. சங்கர் இறந்தப்போ எனக்கு இப்படியெல்லாம் இயக்கங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் போராடுறாங்க, இவ்வளோ விஷயங்களுக்கெல்லாம் போராடுறாங்க, அது மாதிரி எனக்கு எந்த அறிவுமே கிடையாது. அப்போது சங்கர் இறந்த அப்போது தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து என்னை சந்தித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி, நான் சங்கர் வீட்டுக்கு வந்தப்பையும் சரி, நிறைய முற்போக்கு இயக்கங்கள்லாம் பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய இது உள்ளடங்கிய தோழர்கள், அதுவும் குடும்பமாக வந்தாங்க. வெறும் அமைப்பாக மட்டும் வரல, அவங்க குடும்பமாக வந்து என்னை சந்திச்சாங்க. அப்போது யோசிக்கும்போது அப்புறம் அங்கே நிகழ்ச்சி, இங்கே நிகழ்ச்சி, சங்கருக்காக நிகழ்ச்சி அப்படியெல்லாம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு சங்கருக்கு நிகழ்ச்சி நடக்கணும்? ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லைல்ல. ஏன் இவங்க சங்கருக்காக நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இவங்க ஏன் சங்கருக்காக போராடுறாங்க, இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்குள்ள கேள்வி எழுந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம சங்கருக்காக அது பண்ணுறாங்க, சங்கருக்கு இப்படி நடந்துருச்சுன்னு யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம போய் இதுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அப்போ அங்கே போக தான் எனக்கு தெரிஞ்சது, இது வந்து நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இது நம்மளை மாதிரி நிறைய கௌசல்யாக்களுக்கு சங்கருக்கு நடக்கிறது, இதுக்கு எதிராக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போக தான் அந்த புரிதல் எனக்கு வந்தது. அதை நான் நிறைய அதுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய தோழர்கள் இன்ன வரைக்கும் ஒரு 10 ஆண்டு ஆக போகுது, எனக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, மனநிலை சரியில்லைனாலும் சரி, எந்த ஒரு எண்டில் போய் நான் நின்னாலும் சமூகத்தில் வந்து என்னை வந்து ரொம்ப மோசமாக பேசினாலும் கூட எனக்கு அவங்க குடும்பமாக கூட நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் என்னால் இன்னும் மீண்டும் 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 இந்த களத்தில் என்னால் நிற்க முடியுது, தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியுது. நாங்கிறது என்னோட கோரிக்கை தான். அந்த கோரிக்கைக்கு என்னோட வாழ்நாள் முழுக்க நான் நிற்கணும் அப்படிங்கிறது எனக்கு உள்ள ஆழமாக இருக்குது. அப்போ அதுக்கு இவங்க எல்லாரும் எனக்கு துணை செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ வந்து அப்படி ஒரு அரவணைப்பு இல்லை, ஏன்னா யாருமே இல்லை. நான் நம்பி வந்த சங்கரும் உயிரோட இல்லை, என்னை பெத்த குடும்பம் தான் இப்படி பண்ணுச்சு, அங்கேயும் என்னால் போக முடியாது, இங்கேயும் என்னால் இருக்க முடியாது. அப்போது ஏன்னா நான் செய்கிற வேலைகள்லாம் கிராமத்தில் வந்து அது என்னவா இருக்குன்னா, என்ன இந்த பிள்ளை ஏதோ செஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போது இவ்வளவுக்கு இடையிலையும் தோழர்களோட அரவணைப்பு இல்லை அப்படின்னா நான் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்திருப்பேன், வீட்டோட முடங்கி இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இதுவுமே இல்லாமல் ரொம்ப சேற்றை மாதிரி இறைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நிற்கிறதுக்கு எனக்கு இவங்க எல்லாம் கூட இருக்காங்க அப்படிங்கிறதான். இப்பயுமே சங்கரோட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதுக்கு நான் இவங்களோட கை பிடிச்சிட்டு தான் நான் நடந்துட்டுருக்கேன்னு சொல்ல முடியும். என்னன்னா தோழர், இப்போ இந்த சாதியவாதிகள்னு சொல்கிற சில அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேட்டிகளில் சில வீடியோக்களில் பேசும்போது வந்து, ஏன் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் மாற்று சாதி பெண்ணை தான் நீங்கள் காதலிக்கணுமா, ஏன் உங்கள் சமூகத்து பெண்ணை நீங்கள் காதலிக்கக்கூடாதா? இப்போ இந்த காதலை பற்றின புரிதல் இவங்களுக்கு சொல்லணுமா, இல்லை அவங்களுக்கா வருமா தோழர்? ஒரு உண்மை என்னன்னா, இவங்க சொல்கிற சாதி வந்து அந்த பொண்ணுங்களும் காதலிக்கிறாங்கல்ல, ஏன் அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் உங்கள் சாதிக்குள்ளே அந்த பொண்ணுங்க காதலிக்கலன்னு, நான் ஏன் சங்கரை காதலிச்சேன்னு இருக்குல்ல. ஏன்னா எங்கள் சாதியில் யாருமே ஈக்குவலாக நடத்த மாட்டாங்க, யாருமே ஒரு பொண்ணை வந்து எப்படி மதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள வந்து ஒரு வேலைக்காரியாகவும், அவங்க வந்து இவங்க சொல்கிறத செய்கிற ஒரு மனுஷியாகவும் சத்தமாக பேச முடியாது, நடக்க முடியாது, தான் விருப்பப்பட்டதை செய்ய முடியாது. அப்படியான ஆண்கள் எல்லாத்தையும் அடக்கி வைக்கிற ஆண்கள் தான் நீங்கள் வளர்த்தி வச்சிருக்கீங்க. ஒரு ஈக்குவாலிட்டியை கொடுத்து, இது உன்னோட வாழ்க்கை, இது நீ வாழணும், உனக்கு பிடிச்சதை நீ செய்யணும் அப்படிங்கிற ஆண்கள் அங்கே கிடையாதே. அப்போ அந்த பொண்ணு எதை விரும்புவா? ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? சுதந்திரம் தேவை, தன்னோட வாழ்க்கையில் தனக்கு தேவையான செஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறது தேவை, தன்னோட காலில் நிற்கணும் ஒரு பெண்ணு, அதுக்கு துணையாக தான் நிற்கணும் ஆண்கள். ஆனாங்க நீங்கள் வேலைக்கே அனுப்ப மாட்டீங்க, வெறும் வீட்டு வேலை தான் செய்யணும். அப்போ எதை தேர்ந்தெடுப்பா?
சமமா நடத்துற ஒரு ஆணை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சமமான வாழ்க்கையில ஒரு கூட ஆணை தானே நிக்கணும்னு தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ அந்த பெண்கள் இங்க அப்படி ஆண்கள் வந்து எங்க கிடைக்கிறாங்க, அவங்க எங்க பாக்குறாங்க? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா நீங்க எப்படியான ஆண்களை நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு? இத சொல்லி கொடுத்து நீ வளர்த்தாம பெண்களை வந்து நீ காதலிக்காதன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து முடங்கி போய் உட்காராமல் இந்த சமூகத்தில் வந்து பல பிரச்சனைகளுக்கு கூட இருந்து குரல் கொடுத்து எங்கே நடந்தாலும் மாணவ கொலைகள் நடந்தாலும் வந்து அங்கே கௌசல்யா வந்து தன்னுடைய குரல்களை வந்து எழுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய இடத்துல கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் கௌசல்யா அவர்கள் வந்து சுபாஷினிக்கு இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அவங்களுக்காக ஒரு கடிதமும் எழுதியிருந்தேன். அந்த கடிதம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படியே சேர்ந்திருந்தாலும் அதை வந்து நம்ம சொல்கிற மொழியில் அது அவங்களுக்கு என்னவா புரிஞ்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் சுபாஷினிக்கு சொல்ல விரும்புகிறது, இந்த சமூகம் இருக்குது, என்னை வந்து எப்படி வந்து கைப்பற்றி கொண்டார்களோ அதே போல் உங்களையும் எல்லாரும் கைப்பற்றிப்பாங்க. எந்த சூழல்ல இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சமூகத்துக்கு வெளியில் வந்து பேசுங்க. கவினுக்காக நின்னுங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் கூட நிற்போம். நீங்கள் உண்மையாக சமூகத்துக்கிட்ட நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா கவினுக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது நீங்கள் சொன்னது போலயே என்ன உறவுங்கிறது எங்களால் உணர முடியுது. ஆனால் அது சமூகத்துக்கு வந்து ரொம்ப போகிற போக்கில் கவினை வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. அது எல்லாம் அந்த வழிகள் எல்லாம் கூட அந்த பொண்ணுக்கு இருக்கும். அது எல்லாமே என்னால் உணர முடியுது. நீங்கள் அந்த சமூகத்துக்கு வந்து பேசி ஆகணும். எங்களுக்கு நீங்கள் பேசுறது மூலமாக இனி ஒரு சுபாஷினியும் இனி ஒரு கவினும் எங்களுக்கு வர வேண்டாம். அதுக்காக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படி நிற்கிறதுனால உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ஆயிடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு முற்போக்கு இயக்கங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அது நாங்கள்னு சொல்கிறது அதுதான். நாங்கள்ன்றது முற்போக்கு இயக்கங்கள் தான், எல்லா தோழர்கள் தான், இவங்க அவங்கன்னு பிரிச்சுலாம் இல்லை, எல்லாரையும் சேர்த்து தான். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எப்பயும் கூட நிற்பாங்க அப்படிங்கிற உறுதியை நான் தரேன். இப்போ தொடர்ந்து அந்த 10 வருஷமாக நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம இந்த தனிச்சட்டம் ஏற்றுவதற்கான பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்? அரசு வந்து கண்டிப்பாக தனி சட்டம் இயற்றியே ஆகணும். அது உடனடியாக செஞ்சே ஆகணும். நிறைய படுகொலைகளை பார்த்தாச்சு, மனசு வந்து முடியல. இதுக்கும் மேலே என்ன இன்னும் என்ன அப்படின்னு இருக்குது. ரொம்ப நாங்களே சோர்வாகி போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு படுகொலையும் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் உயிர் வர்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரியான எனக்கு இந்த ஒரு 4-5 நாட்கள்ல என்கிட்ட பேசினவங்க, என்கிட்ட இது பண்ணவங்க எவ்வளோ பேர் இதுக்காக, கவினுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனா அவங்க அழுதுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பையனுக்கு இப்படி நடக்கலாம்? எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, எதுவுமே தெரியாதவங்க கூட அந்த பையனை நினைச்சு அழுகுறாங்க. அப்போ இப்படியான கொலைகள் தடுக்க அரசு வந்து இதுக்கு உடனடியா தனி சட்டம் இயற்றியே ஆகணும். இது ஒற்றை கோரிக்கையா இப்ப மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ இது அரசு செஞ்சுதான் ஆகணும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி தோழர், இதே மாதிரி நிறையா கவின்களும் நிறையா சுபாஷினிகளும் இப்போ ஒரு பெரிய பயத்துலையும் ஒரு பெரிய அச்சத்துலையும் இருப்பாங்க. அந்த தோழர்களுக்கு, அந்த காதலர்களுக்கு, அந்த காதலுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் பார்த்து காதல் அஞ்சிடாது. காதல்ங்கிறது அது ஒரு இயற்கையான ஒன்று. அது வந்து இயற்கையாக இயல்பாக வர்ற ஒன்று. அதை வந்து யாருனாலையும் கட்டுப்படுத்திட முடியாது. நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு துணை இருக்க, உங்களை பாதுகாத்துக்க ஏதாவது அமைப்புகளை அணுகிடுங்க. அதில் மட்டும் சுணக்கம் காமிச்சிட வேண்டாம். ஸோ உங்களோட பாதுகாப்பும் எங்களுக்கு முக்கியம். இதுக்கு பயந்து எந்த முடிவுகளையும் நீங்கள் பின்னோக்கி சென்றிட வேண்டாம். தோழர்கிட்ட வந்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பேசினோம். அவங்க சைட்லேருந்து நிறையா பகிர்ந்துக்கிட்டாங்க. காதல் மட்டும்தான் அந்த மனித குலத்தை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்றைக்குமே நம்புகிறோம். ஸோ காதல் செய்வோம். குறிப்பாக வந்து அது எந்த விதமான காதலில் வந்து காதல் வரையறையே கிடையாது. நான் வந்து இவங்கள பார்த்து தான் காதல் பண்ணேன், அவங்கள பார்த்து அப்படி எதுவுமே கிடையாது. தொடர்ந்து காதல் செய்வோம். சாதிக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். ஜெய் பீம்.